சார் அடிப்படையிலே 2024 வரைக்கும் நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இவிஎம் மேல சந்தேகம் இருக்கு. எங்களுக்கு எலக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம் இருக்கு. அவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கடந்த ஒரு 10 வருடங்களாகவே நிறைய குடிமை சமூகங்கள், நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி மௌனம் காத்தது. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க, என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் நீங்க இவிஎம் நம்புறீங்களா? எப்படி பிஜேபி திருப்பி திருப்பி அவங்களே வெற்றி பெறுறாங்களே, பல மாநிலங்கள்ல ஒன்றியத்துல அவங்களே மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுறாங்களே அப்படின்னு பல பேர் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட கூட போய் கேட்டாங்க. அப்ப கூட ஒரு அமைதி காத்தார். 2024க்கு பிறகு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யாருக்கும் தெரியாம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் அரசு இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, 2024 அந்த தேர்தலுடைய முடிவுகளையும் தேர்தல் வாக்காளர் பட்டியலையும் வாங்கி அதை கம்பேர் பண்ணி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி இது ஒரு சீக்ரெட் ப்ராசஸ், இது யாருக்கும் தெரியாது. இது ஆய்வுக்கு உட்படுத்தி பல ரகசியங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஃபைனல் டேட்டா வெளியில வந்துருச்சு. தலைவர் ராகுல் காந்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிவில மீடியால சொல்லிட்டாரு, ஒரு ஆட்டம் பாம் வெடிக்க போகுது இந்தியாவில். நான் என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் எப்படி பாஜகவினுடைய கைக்கூலியாக செயல்படுகிறது என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு பிஜேபி காரங்களாம் அவர் சும்மா ஏதோ சொல்றாருங்க, அவர்கிட்ட ஒன்னும் ஆதாரம் இல்லைங்க, காமிக்க சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ நேத்து அவரு புட்டு வச்சுட்டார்.